தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 6 வேற்றுமைகள். கேள்வி 34. வேற்றுமை உருபுகள் அவற்றின் சிறப்பு குறிகள் எவ்வாறு எழுதப்படும் என்பதை உதாரணங்களுடன் விளக்குக. வேற்றுமை உருபுகள் அவற்றின் சிறப்பு குறிகள் கீழ்க்கண்டவாறு எழுதப்படும். ஐ மணியை, ஆல் மணியால், ஓடு ஓடு மணியோடு மணியோடு, உடன் மணியுடன், கு மணிக்கு, இல் மணியில், இருந்து மணியிலிருந்து, இன் மணியின், நின்று மணியினின்று, அது மணியினது, இடத்தில் மணியிடத்தில், கண் மணியின் கண், ஏ மணியே. கேள்வி 35. வேற்றுமை உருபுகள் என்றால் என்ன? அவை எத்தனை வகைப்படும்? பெயர் சொற்களின் பின்னே நின்று அவற்றின் பொருளை வேறுபடுத்துபவை வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள் 8 வகைப்படும். கேள்வி 36. 4ஆம் 5ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை உருபுகள் எழுதப்படும் முறை மற்றும் வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் ஏ ஓ வந்தால் எவ்வாறு எழுதப்படும் என்பதை விளக்குக. 4ஆம் வேற்றுமை உருபாகிய கு என்பதற்கு போடும் கா என்ற குறி காக என்று வந்தால் வாகுள்ள இடங்களில் இரட்டித்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மணிக்காக. 5ஆம் வேற்றுமை உருபாகிய நின்று என்பதற்கு போடப்படும் குறியே இன்றி என்று வந்தாலும் கடைசியில் ஈ உயிர்க்குறி போட்டு எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வீடின்றி. 6ஆம் வேற்றுமை உருபாகிய உடைய என்பதற்கு போடப்படும் குறியே உடையது என்று கடைசியில் வந்தாலும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மணி உடையது. வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் ஏ ஓ வந்தால் உருபு குறிகளோடு ஈற்று உயிர்க்குறி ஏ ஓ சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மணியையே, மணியாலோ, மணிக்கே, மணியிடத்திலே, வழியிலே, மணியிடத்திலோ.